கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது அவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிப்பாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்தோம். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பெருந்தீனி இருதயத்தை பாரமடைய பண்ணிடும். கடைசியில் முடிவு ஹார்ட் அட்டாக்ல வந்து நிற்கும். வேதம் சொல்லுது, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலே பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்களோ நானோ ஆண்டவருடைய உபதேசத்தை சொல்லணுமே தவிர நம்ம உபதேசத்தை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. மனுஷன் நினச்சா உபதேசத்தை பண்ணிடலாம். இப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் சொந்தமா பேச மாட்டேன். வாசிங்க. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்ன சொல்றார் பாருங்க, நான் சுயமாய் பேசவில்லை. இயேசுவுக்கு சுயமாய் பேச முடியுமா? முடியும், ஆனால் பேச மாட்டார். சொந்தமாக சுய எண்ணத்தில் பேச முடியும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்போது பிதா இயேசுவுக்கு கட்டளையிட்டதை மாத்திரம் இயேசு கிறிஸ்து பேசினார். இயேசு கிறிஸ்து பேசினார், சுயமாக பேச மாட்டார். சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறதென்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். இயேசு ஏன் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன்னு சொல்றாரு? ஏன் சொன்னார்? ஏன் சொன்னார்? ஆகையால்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சங்க. ஆகையால் இருக்கு. ஆகையால் என்ன? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? அவருடைய கட்டளைக்குள்ள நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், அழியாத ஒரு லைஃப் இருக்கின்றார். அதனால ஏன் சுயமாக பேசினா, சொந்தமாக பேசினா ஏன் வார்த்தை அழிஞ்சிடும்? அவர் பேசுறது அழிவே இருக்காது. ஆகவே நித்திய ஜீவனுக்குரியது. ஆகையினால நான் பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அருமையானவர்களே, நீங்களோ நானோ மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் போது சொந்தமாக எதையும் சொல்லாதீங்க. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறீங்க, எப்படி தான் உபதேசம் பண்ணணும்? இயேசு சொன்னதை தான் சொல்லணும். இயேசு சொன்னது பிதா சொன்னது. சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் போன பின்பு பரிசுத்தாவியை அனுப்புவார்னார். ஸோ பரிசுத்தாவி வந்திருக்கார். இப்போ பரிசுத்தாவியை பற்றி என்ன சொல்கிறாரு இயேசு? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ என்ன சொல்றாரு இயேசு? பிதாவிடத்தில் நான் வேண்டிக்குவேன். எதுக்காக? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவிடத்தில் என்ன வேண்டுறாரு? சத்திய ஆவியை அனுப்பும்படி நான் உங்களுக்கு வைக்கிறேன். அப்பொழுது தேவன் வேறு ஒரு தேற்றவாளனாக அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதாவது நமக்காக இயேசு பிதாவிடத்தில் வேண்டுறார். கேட்டுட்டு என்ன செய்கிறாராம்? வேறொரு ஆவியானவரை
அப்போது கேட்கிறவர் இயேசு பிதாவிடத்தில் கேட்கிறாரு. பிதா என்ன செய்றாரு? வேறொரு ஆவியானவர் தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்புவார். அப்போ இந்த தேற்றவாளன் இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டவரா? பிதா அனுப்பினவர். 3 நபர் உண்டு. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. மூவரும் தனித்தனி, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள்னு இருக்கு. யாரும் மூவரும் ஒருவரும் சொல்லக்கூடாது. அது ஒரு டாக்டரின். நான் பின்னால் சொல்கிறேன். அது மாதிரி சொல்லக்கூடாது. பிதா குமாரனை அனுப்பினார், இயேசு போயிடுவார், அப்புறம் பரிசுத்தாவி வந்துடுவார். பரிசுத்தாவி வந்ததுனால என்ன நடக்கும்? யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன சொல்றாரு? இப்போ இயேசு சொன்னார், பிதா சொன்னதை தான் நான் சொல்லுவேன்னாரு. பிதா சொன்னதை தான் இயேசு சொல்றாரு. இப்போ இயேசு போயிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு சொன்னது யார் சொன்னது? பிதா சொன்னது. இப்போ இயேசு சொன்னதை நமக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவார். ஸோ மூவரும் ஒன்றைத்தான் சொல்லுவார்கள். ஒன்று எந்தது? பிதாவுடையதைத்தான் சொல்லுவார். பிதா சொல்கிறது தான் இயேசு சொல்லுவார். இயேசு சொன்னது தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். சுயமாக ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆவியானவர் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல மாட்டார். இப்போது நம்மை ரட்சித்தார், பாவிகளாக இருந்தோம், ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை வேதம் சொல்கிறபடி என்ன பண்ணாராம்? கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து வந்தார். வேதம் சொல்லுது, அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் முதல்ல பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 38 42 வரைக்கும். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி வரமா இல்லை பரிசுத்தாவி வரம் தருவாரா? பரிசுத்த ஆவி என்பது வரமா இல்லை பரிசுத்த ஆவியானவர் வரம் தருவாரா? ஏங்க அதில் எழுதிக்க அழகாக எழுதியிருக்குது. பரிசுத்த ஆவியாகிய வரத்தை தருவார் இல்லை, பரிசுத்த ஆவியின் வரத்தை. அப்போ பரிசுத்தாவி வரும்போது தான் வரமே வரும். பரிசுத்தாவி வரம் இல்லை. ஒரு கூட்டம் இருக்குது, பரிசுத்தாவி வந்தால் வரம்பாங்க, அது வரும், அது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற கூட்டம். நோ நோ நோ. பரிசுத்தாவி வரம்ல, பரிசுத்தாவியின் வரம்னு இருக்கு. அப்படின்னா பரிசுத்தாவியானவர் வந்தால் வரங்களை தருவார். எப்படி தருவார்? 9 விதமான வரங்களை தர்றாருங்க. 9 விதமான வரங்களை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் ஜீசஸ் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. நல்லா கவனிங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆவியானவர் ஒருத்தர், கர்த்தர் ஒருத்தர். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. ஆவியானவர் ஒருவர், கர்த்தர் ஒருவர், தேவன் ஒருவர். மூவரும் தனித்தனி. இப்போ மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரமாக 38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது
பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். சரி, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி, அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் சர்ச். அவருடைய வார்த்தை சந்தோஷமா மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் வரணும், பரிசுத்த ஆவியை தருவார், அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் சொல்லுது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியின் வேறு யாரை சொல்கிறாரு? யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவள் இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க, அதனால் இந்த சந்ததின்னு சொன்னார். இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாங்களா? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இவர்கள் 3000 பேர் அன்றைய தினம் சேர்த்து கொள்ளப்பட்டார். எங்கே சேர்த்தாங்க? சபையிலே சேர்த்தார். இப்போ 42வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எவர்கள்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். எங்க எதுங்க அப்போஸ்தல உபதேசம்? இப்போ சொன்னாரு அதுவா? அது பேதுரு உபதேசம் பண்றாங்க. அவர்கள் எப்படி? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சபை எப்படி இருந்ததாம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே. அப்படியானால் அப்போஸ்தலருடைய உபதேசம் எது? இயேசு என்ன உபதேசித்தாரோ தான். இயேசு உபதேசித்த உபதேசம் என்ன? பிதா உபதேசித்தது. இப்போ அவர் இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்றாரு, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இதில் 11 அப்போஸ்தலர்கள் வந்திருக்கிறாங்க. மலைக்கு வந்தவங்ககிட்ட இயேசு சொல்றாரு, சமீபத்தில் வந்து சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. என்ன சொல்றாரு? சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். யார் கை கொள்ளும்படி? சீஷராகி ஞானஸ்நானம் பெற்றார்களே, அவர்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு சொன்னதை சொல்லுங்கன்றார். நான் உங்களுக்கு உபதேசித்த உபதேசத்தை சொல்லுங்க. இயேசு உபதேசித்தது யாருடையது? பிதாவுடையது. இப்போ இயேசுவே சொல்றாரு, நான் சொன்னது தான் நீங்க சொல்லணும். அப்படின்னா பிதா சொல்ற உபதேசத்தை தான் இயேசு சொன்னார். இயேசு சொன்ன உபதேசத்தை தான் சபைக்கு சொல்றார். சரி, பவுல் அப்போஸ்தலர் 11 பேர் இருந்தபோது இருந்தாரா? அன்னைக்கு அவர் இல்லை. இயேசு பரலோகத்துக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவரை சந்திச்சார். இப்போ அந்த பவுல், இந்த அப்போஸ்தலர் இருந்தாங்களே, அவர்களுக்கு இயேசு உபதேசித்தாரே, அந்த உபதேசத்தின் மத்தியிலே பவுல் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்றார் பாருங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்ன சொல்ற? சகோதரரே அப்படின்னா தேவ ஜனங்களே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இயேசு அப்போஸ்தலர்களுக்கு உபதேசித்த போது பவுல் இருந்தாரா? இல்லை. இப்போ தனியாக அவனை 3 வருஷம் தனியாக அழைச்சிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்தார்.
அதைத்தான் சொல்றாரு. இது மனுஷனுடைய யோசனையினால் உண்டானது அல்ல, உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அதை, எதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேனே, அந்த உபதேசத்தை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். பவுலுக்கு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு 3 வருஷம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் பாருங்க. அதே உபதேசத்தை இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால தான் அவன் சொல்கிறான், அது மனுஷனால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான உபதேசம் அப்படின்னு சொல்கிறான். இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு வெளிப்படுத்தினது யாருடையதாக இருக்கும்? பிதாவுடையது, பிதாவுடையது, பிதாவுடையது. ஆகவே நல்லா கவனிச்சுங்க, அப்போஸ்தலனாக இருக்கட்டும், இந்த பவுல் என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலனாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை, அதாவது பிதாவின் உபதேசங்களை தான் உபதேசித்தார்களே தவிர சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. இப்போ பவுல் தீமோத்தேயை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2-7 வரைக்கும் வாசிக்கணும். கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. விசுவாசத்தில் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறதாவது, எனது அவன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். விசுவாசத்தில் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. சரி, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. பக்தி விருத்திக்கு ஏதுவாக இராத காரியங்களையும், தர்க்கங்களுக்கு ஏதுவான காரியங்களையும், கட்டுக்கதைகளையும், முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் பற்றி அதை கவனிக்காதப்பா, அதை கவனிக்காத, அதை கவனிக்காத. சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டா நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நான் மக்கதுனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. நான் அங்கே வேண்டிக்கிட்டேன்ல உன்ட்ட, அந்த பட்டணத்தில் இருக்கும்போது, எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது அப்படியே செய். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனை நாங்கள் 10 கற்பனை. இந்த 10 கற்பனைக்கு பொருள் என்னவா? பொருள் நீங்கள் 10 கற்பனையின்படி செய்ய முடியாது, வாழ முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. 4ஆம் கற்பனை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நீயானாலும் வேலைக்காரனாலும் ஆடானாலும் ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த கற்பனையிலலாம் நியாயப்பிரமாணத்தின் கற்பனையும் இயேசு சிலுவையில் தூக்கி அணி வச்சிட்டார். அதனால தான் இங்கே சொல்கிறது, கற்பனையின் பொருள் என்னன்னா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போ கற்பனைக்கு பொருள் என்ன? அன்பு. நீ முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும். செகண்ட் பாயிண்ட், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு. இதுதாங்க அன்புக்கு பொருள். சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியும். கற்பனைக்கு பொருள் இதான். சரியா? சரி, சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. இவைகளை சிலர் நோக்காமல், இவைகளை சிலர் நோக்காமல், எதை? இந்த அன்பை பற்றி தெரிய மாட்டேங்குது. இந்த கற்பனை இருக்குது, அதைத்தான் புரிஞ்சுக்கிறாங்க. இதே சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அது என்னங்க வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து? வீண் பேச்சுக்கு சிலர் இவைகளை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அது என்ன வீண் பேச்சு? எப்படின்னு சொல்றார் பாருங்க.
தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தோம் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். என்னவா இப்போ அன்புக்கு அர்த்தம் தெரியல, இப்போ என்ன ஆயிட்டாங்க, அதனுடைய பொருள் விளங்கல, ஆகையினால என்ன ஆயிட்டாங்க, நியாயப்பிரமாண போதகராய் மாறிட்டாங்க. இயேசுவுக்கு அப்புறம் நியாயப்பிரமாண போதகனா யாரும் இருக்கக்கூடாது. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நியாயப்பிரமாண அன்புக்கு பொருள் என்னன்னு தெரியாதனால்தான் நியாயப்பிரமாண போதகராய் மாறிட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம்னு நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. இப்போ இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ரத்தம் சாப்பிடக்கூடாது, நெருங்குண்டு செத்தது சாப்பிடக்கூடாது, படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது. இந்த 3 தாங்க சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாமே சாப்பிடலாம். ஒரு முறை ஒரு சௌரன் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார். பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம சபைக்கு வந்தவர். இங்கேருந்து திண்டிவனமோ இந்த ஒரு பகுதி போயிட்டார். ஐயா எங்கள் ஒரு சபையில் இருக்கிறேன். அப்படியா, சபை எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுயா, நல்லா இருக்குது அப்படின்வார். ஒரு நாள் திடீர்னு என்னை சந்திக்க வந்தார். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு, பிரதர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க பிரதர் அப்படின்னு. சரி ஐயானார். சொன்னவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன ஐயா குழம்பு, ஏன் என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் செதில் இல்லாத சாப்பிட மாட்டோம். எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, செதில் இல்லாதெல்லாம் சாப்பிடக்கூடாது. செதில் இல்லாத மீனாக இருந்தால் நான் மீன் குழம்புன்னேன், உடனே செதில் இல்லாதான்னு கேட்குறேன். யோசித்து பாருங்க, அந்த பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? கற்பனைக்கு பொருள் தெரியல, பொருள் தெரியாமல் நியாயப்பிரமாண போதகராய் மாறிவிட்டார். செதில் இல்லாதான் சாப்பிடணும், செதில் உள்ளது சாப்பிடக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அதை சொல்லி கொடுத்துருக்கிறார். வந்தவர் நான் அப்புறம் விளக்கம் சொன்னேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ இல்லை பாஸ்டர் சொன்னது தான் எடுத்துக்கிட்டாரோ எனக்கு தெரியாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். தீமோத்தேயுவே, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரும், உன்னுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரும். ஏன்னா கற்பனைக்கு பொருள் என்னதுன்னு தெரியாதனால தான் சில நியாயப்பிரமாண போதகராய் மாறிட்டாங்க. நீ அப்படி செஞ்சிடாத அப்படின்றார். இன்னும் பாருங்க, அப்படிப்பட்ட தீமோத்தேயுக்கு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன்னை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அப்புறம் நீ உபதேசிக்கிற இல்லை உபதேசம், அதை குறித்து எச்சரிக்கை. இப்போ உபதேசத்தை யார் கொடுத்தது? தீமோத்தேயுக்கு பவுலுக்கு யார் கொடுத்தது? இயேசு. இப்போ சொல்றார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவளையும் ரட்சித்துக் கொள்வாய். நான் சொன்ன உபதேசத்தின்படி நடப்பாயானால் உன்னை ரட்சித்துக் கொள்வாய். நான் சொன்ன உபதேசத்தின்படி உபதேசிப்பாயானால் உபதேசத்தை கேட்கிறவனையும் ரட்சித்துக் கொள்வாய். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் சொல்கிற உபதேசம் கிறிஸ்துவனுடையது தானா, தேவனுடையது தானா பார்த்து உபதேசிக்கணும். நம்ம மனசில் உள்ளது இல்லை, அந்த பாஸ்டர் அப்படி சொன்னார், இந்த பாஸ்டர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்ன உபதேசங்கள் எல்லாம் உள்ளே கொண்டுராதீங்க. அதை தேவன் ஒத்துக்க மாட்டார். நான் பின்னால் சொல்கிறேன். இப்போது தீத்துவை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுறதாவது. அங்க சொன்னாரு உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவேனாரு.
அப்படின்னா அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாங்க. இங்கே தீத்துவுக்குன்னு சொல்கிறாரு, உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு. அப்போ இவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவன், ஊழியம் செய்யக்கூடியவன் சொல்லிட்டு இப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. என்ன சொல்றார் பவுல்? நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய, ஸ்பிரிச்சுவலாய் நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய உபதேசங்களை தான் நீ பேசணும். அவங்க ஆரோக்கியம் கெட்டு போகிற மாதிரி பேசிடாத. விசுவாசத்தில் ஆரோக்கியம் உண்டாகும்படிக்கு அப்படி உபதேசங்களை பேசு அப்படின்னு சொல்லி தீத்துவுக்கு சொல்றார். கவனமாக கேட்டுங்க. அப்படின்னா பவுல் சொன்னது விசுவாசத்திலே ஆரோக்கியம் உண்டாக்கக்கூடிய தேவனுடைய போதகம். அதைத்தான் சொல்றாரு. அப்பா தீத்துவே, நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவளை பாசு. அப்படின்னா விசுவாசத்திலே ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய அந்த உபதேசத்தை பேசு. அந்த உபதேசம் யார் கொடுத்தது? பவுலுக்கு யார் கொடுத்தது? இயேசு. ஆகவே அதை பேசுப்பா அப்படின்னு சொல்லி தீத்துவுக்கு சொல்றாரு. இப்போ இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு சீஷரிடத்துல சொல்றார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். சொல்லிட்டு 31வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என்ன சொல்றாரு? யூதர்களிலே சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் மாறி போனார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை யூதத்திலிருந்து தள்ளிடுவானுங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தேவகுமாரன் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டா சர்ச்சை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஆனால் சில யூதர்கள் இருக்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. யூதர்கள் என்ன உபதேசத்தை உடையவர்கள்? நியாயப்பிரமாண உபதேசத்தை உடையவர்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்றதோ அதுதான். ஆனால் இப்போ இயேசு என்ன சொல்றாரு? என்னைய விசுவாசிக்கிறீங்கப்பா, என்னைய விசுவாசிக்கிறீங்க. என்னைய விசுவாசிக்கிற நீங்க என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாவே எனக்கு சிஷ்யன். அப்புறம் இயேசு மேல விசுவாசம் வந்த பிறகு இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை தான் விசுவாசிக்கணும். அவன் சொன்னா, இவன் சொன்னா, எவன் சொன்னாலும் கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் சீஷன் இயேசுவுக்கு. இப்போ கவனமா கேட்டுங்க. 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அடே, இது என்னது? சத்தியத்தையும் அறிவீர்கள். இப்போ இந்த சத்தியம் எங்க உள்ளது? நியாயப்பிரமாணம் மோசையினால் உண்டானது, கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் உண்டானது. இப்போ இயேசு சொன்ன சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்றார். நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை அறிந்தால் அது விடுதலையாக்காது. ஒருத்தனை அடிக்கும், இப்படி தெரிஞ்சிட்டியே அப்படி பண்ணிட்டேன்னு அடிக்குமே தவிர அவனை விடுதலையாக்கி சரி பண்ண தெரியாது அதுக்கு. ஆனால் இயேசு சொன்ன சத்தியமோ என்ன செய்யுமா? நம்ம எந்த பிரச்சனை இருக்கமோ, என்ன காரியத்தில் இருக்கமோ அதுலேருந்து விடுதலை ஆக்கிடுமா. ஏன் தெரியுமா? அது நித்திய ஜீவ வசனம். அதுக்குள்ள ஜீவன் இருக்குது, அது பிதா கொடுத்தது. சரி, இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம்.
பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். சரி. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமென்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு சொன்னார். அது என்ன பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமா? அவருடைய உபதேசத்தை குறித்து சொன்னார். பரிசேயருடைய உபதேசம் வேறு, சதுசேயருடைய உபதேசம் வேறு. இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் வேறு. நல்லா கவனிச்சிங்க. பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்போ இந்த சதுசேயருடைய உபதேசம் என்ன? சதுசேயருடைய உபதேசம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனம். எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். என்னவா? வேதத்தை கவனிங்க. சதுசேயர் உயிர்த்தெழுதல் கிடையாது, தேவதூதர் கிடையாது, ஆவி இல்லை என்று சொல்லுவார்கள். இது யாரை குறித்து சொல்லுறது உங்களுக்கு தெரியுமா? ஜெகோவா விட்னஸ். அதுதான் சதுசேயருடைய உபதேசம். ஆவி கிடையாது, தூதன் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இது அவங்களுடைய உபதேசம். கவனமாக கேட்டுங்க. சதுசேயர் பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. சரி, இந்த பரிசேயர் என்ன செய்வாங்களாம்? அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இப்போ என்னவா? பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இது அவருடைய உபதேசமா? இல்லை, உண்டுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆவி உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, தேவதூதன் இதெல்லாம் உண்டுன்னு சொல்லி ஒத்துக்கிறார்கள். இது இவருடைய உபதேசமா? இவர்கள் உபதேசிக்கிறாங்க? இல்லைங்க. இவர்களுடைய உபதேசம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை உபதேசிப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை உபதேசிப்பாங்க. இது பரிசேயருடைய உபதேசம். நியாயப்பிரமாணத்தை உபதேசிப்பாங்க. எப்போது? இயேசுவுக்கு அப்புறம் கூட, இன்னைக்கும் கூட இஸ்ரேல் தேசத்தில் நியாயப்பிரமாணம் தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை உபதேசிப்பாங்க. ஆனால் என்ன உண்டு? ஆவி உண்டு, தூதன் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, எல்லாமே சொல்லுவாங்க. ஒன்று நியாயப்பிரமாணத்தை உபதேசிப்பாங்க, ரெண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6லிருந்து 9. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்கி வருகிறீர்கள். என்ன சொல்றாரு? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை, வசனங்களை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். எந்த கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறார்கள்? மனுஷருடைய கற்பனைகளை. நியாயப்பிரமாணத்தை சொல்றது வேற, மனுஷருடைய கற்பனைகளை. அர்த்தம் என்ன? பாரம்பரியங்களை உபதேசங்களாய் போதிப்பார்கள். இந்த பாடத்தை இப்படி செய்யணுங்க, நீங்கள் இப்படி பண்ணணுங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த குழந்தை ஞானஸ்தானம்னு இருக்குல்ல, வேதத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் போதிப்பாங்க. ஏன் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், செத்து போச்சுன்னா, குழந்தை செத்து போச்சுன்னா ஞானஸ்தானமே எடுக்கல, அது பரலோகத்துக்கு போனால் ஞானஸ்தானம் கொடுக்கணுன்னுவாங்க. எங்கள் சொந்த அண்ணன் முதல் குழந்தை பிறந்திருக்குது, பெண் குழந்தை. சில மாதங்கள் கூட ஆகலை, வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. ஆனால் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவஸ்தை ஞானஸ்தானம்னு கொடுத்தாங்க. அது யார் வேணாலும் கொடுக்கலாம், ஐயர் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, யார் வேணாலும் கொடுக்கலாம்.
அவஸ்தை ஞானஸ்நானம்னு சொல்லி சாக போகிற ஸ்டேஜ். அந்த நேரத்தில் அந்த செக்ஷன் வாங்க அவர் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லி செத்துடுச்சு, சாகிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. செத்துச்சுது, எங்கள் தோட்டத்துக்குள்ளே அடக்கமாட்டாங்க. ஞானஸ்நானம் பெறலைன்னா எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாதுன்னு ஒரு எண்ணம். பரலோகம் போக முடியாதுங்கிறது எண்ணம். ஆனால் வேதம் சின்ன பிள்ளைகிட்ட பாவம் இல்லை, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களது. அப்போ ஞானஸ்தானம், இந்த சிறு குழந்தைகள் ஞானஸ்தானம் எப்படி வந்துச்சு? இந்த உபதேசம் இந்த ரோமர் காலத்தில் ஆட்சி செய்த போது அவங்க மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ராஜா குழந்தை வியாதிப்பட்டுச்சான். சரித்திரம். ராஜா குழந்தை வியாதிப்பட்ட உடனே ராஜா கேட்குறாரு, என் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்கன்னு. அப்போது பிஷப் சொல்கிறாரு, இல்லைங்க, குழந்தைக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, இது நான் சொல்கிறது சரித்திரம், குழந்தைகளுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, வசனத்தின்படி அது குழந்தைகள் பரலோக ராஜ்யத்துக்குரியது, அது போயிருன்னு சொன்னால், இல்லை இல்லை ஞானஸ்தானம் கொடுக்காமல் போக முடியாதுன்னு சொன்னோன்னே யார் கேட்குறது? ஒரு ராஜா பிள்ளைக்கு. இது போப்புக்கு போகுது. போப்புக்கு சொல்கிறாரு, சரி ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் கொடுத்துருப்பா அப்படின்னு. ராஜா பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. மறுபடி பெரியவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு குடிமகனுக்கும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கண்ணா. இல்லைப்பா அப்படி கொடுக்குறது இல்லைப்பா, அப்படி கொடுக்கக்கூடாதுப்பாண்ணா. ஏன் அன்றைக்கி ராஜா பிள்ளை கொடுத்தீங்க இல்லை, இன்றைக்கி என் பிள்ளைக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு போப்புக்கு கேள்வி ஆகுது. போப்பு சொன்னார், எப்பா இப்படி போராடிட்டு இருக்க வேண்டியது இல்லை, இனிமேல் சின்ன குழந்தைக்கு எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களாம். இதுதாங்க சரித்திரம். இதனால தான் சின்ன குழந்தைகள் ஞானஸ்தானமே வந்துச்சு. இது பாரம்பரியமாகி போச்சு, வசனம் இல்லை, இது மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களாகி போதிச்சாங்க. திடப்படுத்தல்னு ஒன்று இருக்கா? வேதத்தில் இருக்கா? திடப்படுத்தல்னு ஒன்று இருக்கா? இல்லை. ஆனால் எது திடப்படுத்தலாம் மாறிச்சு தெரியுமா? பிலிப்பு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவர்களே நடத்திட்டு வர்றான். ஞானஸ்தானம் கொடுத்தவன் பிலிப்பு தான். ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்க? சமாரியாவில் நிறைய சீஷர்களை ஏற்படுத்திட்டான். இது கேள்வியாவது எருசலேமில் உள்ள, அதாவது அப்போஸ்தலர்களுக்கு. அப்போஸ்தலர்கள் யோவானையும் பேதுருவையும் அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. யோவானையும் பேதுருவையும் சமாரியாவுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, ஆனால் ஒருத்தன் கூட பரிசுத்த ஆவி பெறல. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒருத்தரும் பரிசுத்த ஆவி பெறல. பரிசுத்த ஆவி பெறாதை கண்டு அவர்கள் இருவரும் என்ன பண்ணாங்களாம்? பரிசுத்த ஆவிக்காக கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. கை வச்சு ஜெபம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார்னு இருக்கும். இது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். வந்து இறங்கினார்னு இருக்கும். இப்போது அவங்க பேசுகிறாங்க, இதை இன்னைக்கு பிஷப் வந்து கை வச்சா பரிசுத்த வந்துடும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி? அன்றைக்கு பேதுருவும் யோவானும் கை வச்சதுனால பரிசுத்த வருது. இன்றைக்கு நம்ம பிஷப் கை வச்சா பரிசுத்த வருது. இதுக்கு பேர் தாங்க திடப்படுத்தல். அவங்கள திடப்படுத்துகிறோன்றாங்க. இது வேதத்துக்கு ஒத்து வராது, பாரம்பரியம். அது ஆர்சியில் இருக்குது, சிஎஸ்சியில் இருக்குது, லுத்தரனில் இருக்குது, இன்னும் லண்டன் மிஷன், அந்த மிஷன், இந்த மிஷன், எதுலாம் இருக்குது. பாரம்பரியங்களை உபதேசமாக கொண்டு வருவாங்க, வசனத்தை சொல்லித்தர மாட்டாங்க. அருமையானவர்களே, நல்லா கவனமாக கேட்டுங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிப்பார்கள். மனுஷன் என்ன நினைக்கிறானோ, கற்பனை பண்ணுறானோ அதை உபதேசமாக பேச. யார் அது? பரிசேயர். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக, பாரம்பரியங்களை உபதேசமாக. இன்றைக்கும் பாரம்பரியங்களை உபதேசிக்கிற சர்ச்சஸ் ஏராளம் உண்டு. அங்கே அப்படி உபதேசிக்க கூடாதுங்க, உபதேசிக்க கூடாது.
இப்போ உபதேசங்களிலே எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குது. ஒரு 4-5 உங்களுக்கு சொல்கிறேன். உபதேசங்களிலே இப்போது சதுசேர் உபதேசம் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உபதேசங்களில் ஒரு 4-5 இருக்குது. அது என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சதுசேர் உபதேசம் என்ன? ஆவி கிடையாது, தூதன் கிடையாது, உரித்தெழுதல் கிடையாது. இது சதுசேர் உபதேசம். ஓகே, இன்னைக்கு இருக்கிறாங்க. பரிசேர் உபதேசம் என்ன? நியாயப்பிரமாணத்தை உபதேசிப்பாங்க, அதே நேரத்தில் மனுஷருடைய கற்பனைகளை, அப்படின்னா பாரம்பரியங்களை செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இது பரிசேயரின் உபதேசம். சரியா? ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவங்க உபதேசம் என்ன தெரியுமா? ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுக்கு ஆர்கனைசர் யார் தெரியுமா? பிரன்ஹாம் என்று சொல்லக்கூடியவர். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அணிலை உண்டாக்கினார், அப்படிலாம் சரித்திரம் சொல்லுது. அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். மறுபடி வரப்போகிறது அவர் தான் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. பிரன்ஹாம்னு ஒரு கூட்டம். அவர் தாங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் இயேசு தான் வாங்க. இங்கே தான் பிரச்சனை. நல்லா கவனிச்சிங்க. இதில் பாலாசீர் லாரி என்று சொல்லக்கூடிய நாசரேத்தில் உள்ளவர், அவரும் இந்த கூட்டத்தில் சேர்ந்து விட்டார். அவர் எஸ்ஏ திடலில் மீட்டிங் நடத்தும்போது அவர் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். வந்தார்னா எல்லா பிசாசும் வரும்போதே அவர்கிட்ட வந்து 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 விழும். அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். கடைசியில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒருத்தர் அப்படின்னு உபதேசம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுக்கணுன்ட்டார். இவர் தான் அடுத்தது இந்தியாவுக்கு கொண்டது. இந்தியாவுக்கு கொண்டது. இன்னைக்கும் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அந்த பிரன்ஹாம் கூட்டத்தார் இருக்கிறாங்களே, அவங்க வேதத்தை வச்சு உபதேசிக்க மாட்டாங்க. பிரன்ஹாம் எழுதின புத்தகத்தை அன்னைக்கு எழுதினாரே, அந்த புத்தகத்திலிருந்து இவங்க உபதேசம் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் அவங்க ஜீசஸ் ஒன்லி, பிதா தான் குமாரனாய் வந்தார், குமாரன் தான் பரிசுத்தாவியாக வந்தார், ஆகவே மூவரும் ஒருத்தர்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. வேதம் ஒத்துக்காது. கர்த்தர் ஒருவர், ஆவியானவர் ஒருவர், தேவன் ஒருவர். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர். 1 யோவான் 5:7 என்ன சொல்லுது பாருங்க? பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். என்ன சொல்லுது? இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் சொல்றதே தவிர ஒருவராயிருக்கிறார்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இதை ஜீசஸ் ஒன்லிக்காரங்க ஒருவராயிருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. சரியா? இப்போ இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களே, இயேசுவின் நாமத்தினால தான் அந்த கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவர் தான் இயேசு தான் சொல்கிறாங்களே, அந்த கூட்டம் ஞானஸ்நானம் எப்படி கொடுப்பாங்க? இயேசுவின் நாமத்தினால் தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், மடமடன்னு சொல்கிறேன், டைம் ஆகுது. எப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு பவுல்? பேதுரு யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரா? அப்போ அன்றைக்கு ஞானஸ்நானம் பேதுரு பிரசங்கம் பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்வாங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. இப்போ நம்ம பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்குறோம். முழு உலகமும் தானே கொடுப்பாங்க? மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் தான் கொடுப்பாங்க. சரி, இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்கன்னு. ஆனால் எங்கே கொர்நேலி வீட்டில் என்ன நடக்குன்னு பாருங்கள். 10ஆவது அதிகாரம் அவன் பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணும்போதே பரிசுத்தாய் பெற்றுக்கொள்கிறாங்க. 10ஆம் அதிகாரம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும்
ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். என்னவா? கர்த்தருடைய நாமத்தினாலே. அங்க என்ன மாதிரி ஞானஸ்நானம் கொடுத்தான்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆனா இங்க என்ன படுத்தி கொடுக்குறான்? கர்த்தருடைய நாமத்தினாலே. ஓகே, இப்போ பாருங்க, பவுல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 1 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, 2 கர்த்தருடைய நாமத்தினாலே. இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது என்னடா? 1 பேதுரு பிரசங்கம் பண்றான், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று. அதை தானே அங்கேன்னு சொல்லியிருக்கணும். கொர்நேலி வீட்டில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கணுங்கன்னு கர்த்தருடைய நாமத்தினால கொடுக்குறானா. இங்க பவுல் என்ன கொடுக்குறாராம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால. என்னடா அது 3 விதமாக கொடுக்குறாங்களே. இது எதிர் ரைட்டுங்க, எதிர் ரைட்டு. ஆனால் ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்கு, இயேசு நாமத்தினால்தான். இப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ அவருடைய நாமம்ங்கிறது என்னது? வார்த்தை. அவருடைய நாமங்கிறது வார்த்தை. நல்லா கவனமாக கேட்டுங்க, அவருடைய நாமங்கிறது வார்த்தை. இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பேதுரு என்ன சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். நாமங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே. இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னார்? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலேன்னு இருக்காது, நாமத்திலே. அப்படின்னா வார்த்தையிலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிற வார்த்தையிலே கொடுத்தார்கள். பேதுரு நாமத்தினாலே கொடுத்தான். பவுல் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. நாமங்கிறது தேவனுடைய வார்த்தை. இயேசு என்ன வார்த்தை சொல்லி தந்தார்? பிதா குமாரன் பரிசு. இதை தாங்க செஞ்சாங்க. இன்னைக்கு சாத்தான் இந்த உபதேசங்களை மாற்றிட்டான். ரொம்ப ஜாக்கிரதை. உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். இந்த பிசாசு உபதேசம் ஒன்று இருக்கு, போங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். மேடம் வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிசாசுகளும் உபதேசிக்குதுங்க, பிசாசும் உபதேசிக்குது. ரொம்ப ஜாக்கிரதை. பிசாசுடைய உபதேசம் என்ன? பிசாசுடைய உபதேசம் என்ன? வாசிங்க, அதுல இருக்கு பாருங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும். விவாகம் பண்ணாத, கல்யாணம் பண்ணாம தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க. இது ஊழியக்காரன்னு அவங்க சொல்லிக்கலாம், ஆனா பிசாசின் உபதேசம். ஒரு சர்ச்சில் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாமல் தான் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும்னு வாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது, கட்டளையிட முடியாதுங்க. கல்யாணம் பண்ணாமல் நான் ஊழியம் செய்கிறது அது அவங்க விருப்பம். ஆனால் கட்டளையிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். பொய்யர் கட்டளையிடுவார்கள். முதல்ல என்ன பார்த்தோம்? 1ஆம் வசனத்தில் பிசாசின் உபதேசங்களுக்கு. அந்த பிசாசின் உபதேசம் என்ன? அந்த பொய்யர் என்ன செய்வாங்களாம்? தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கணும்னாங்க. அப்படின்னா அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு கூட சொல்லுவாங்க. அது யாருடையது? பிசாசினுடையது. சத்தியத்தை அறிந்தவங்க கூட அப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்களாம். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. இதுதாங்க வசனம். அதை தள்ளிடு, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை சாப்பிடாதன்னு சொல்லி எவனாவது சொன்னான்னா
பிசாசின் உபதேசம் பண்றான்னு அர்த்தம். சொல்லிட்டு அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தம் ஆக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொன்னா அது என்ன உபதேசம் தெரியுமா? பிசாசு உபதேசம். கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்றது பிசாசு உபதேசம். கல்யாணம் பண்ணாமல் இருக்குது அவன் இஷ்டம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதோடு மாத்திரமில்லை, இந்த பிசாசு இருக்குதே என்ன உபதேசிக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, வாசிங்க. அவங்க அந்த பிசாசனுடைய கேரக்டரை முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் அவன் உபதேசத்தை கொஞ்சம் பாருங்க. வாசிங்க, ஏசாயா 56வது அதிகாரம் 10-12 வரைக்கும். அவனுடைய காவற்காரர் எல்லாரும், அவனுடைய காவற்காரர் இருக்கு பாருங்க, அவனுடைய காவற்காரர் சாத்தானுடைய வேலைக்காரரை குறித்து அவங்களுடைய கேரக்டர் போட்டுருக்கு பாருங்க. எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். சரி, அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டருங்க. படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையில் இருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய கேரக்டருங்க, சாத்தானுடைய வேலைக்காருடைய கேரக்டர். இப்ப அவன் உபதேசத்தை கொஞ்சம் பாருங்க. வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். பாவிகள் என்ன சொல்றாங்க? வாடா திராட்சரசம் குடிப்போம், அதுவாவது மதுவை குடிப்போம். பிரசங்கத்தை பாருங்க. பாவம் செய்வோம், எதை வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் மன்னிக்கிறவர், வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது அப்படின்னு மதுவை குடிக்க சொல்கிறானுங்க. இவனோட போதனையை பாருங்களேன் எங்கே போயிடுச்சு. இதுதான் பிசாசுகளின் உபதேசம். இதை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டுக்கு அதிக போயிட்டே இருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் பிதா சொன்னது, அந்த உபதேசத்தின்படி தான் இயேசு நியாயந்திருக்க போகிறார். ஒரு நாள் நியாயத்திருப்பு உண்டா? உண்டு. ஒரு நாள் நியாயத்திருப்பு உண்டு. அந்த நியாயந்திருக்க போகிறது யார்? இயேசு, பிதா அல்ல, இயேசு. எதை வச்சு நியாயந்திருப்பார்? யோவான் 12:48 என்ன இருக்குது? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிற நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். கடைசி நாளில் நியாயந்திருக்க போகிறது இயேசு சொன்ன உபதேசம் வசனம். இயேசு சொன்ன வசனம் யாருடையது? பிதா சொன்னது. இப்போ வசனத்தை நம்ம முடிக்க போகிறோம் பாருங்க. 2 யோவான் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. என்னவன்? கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் யாருடையது? பிதாவுடையது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு மாறாக பல உபதேசம் இருக்கா? அப்படி இருந்தால் அதில் நடக்கிறவர்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவர்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள். சொல்லிட்டு இப்போ 11 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலோ அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். என்ன சொல்றாரு? ஒருத்தன் உங்க வீட்டுக்கு வரான், வந்து உபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறான். எந்த உபதேசத்தை கொண்டு வரணும்? கிறிஸ்துவின் உபதேசத்தை. அதுக்கு மாற வேற ஏதாவது உபதேசத்தை கொண்டு வந்தா அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க, அவனை வீட்டில் ஏத்தாதீங்கன்றாரு. ஏன்னா கிறிஸ்துவின் உபதேசம் தான் தேவனுடைய உபதேசம். அவங்கள நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு மாற எவனாவது சொன்னான்னா ஏற்றுக்காத.
அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாதீங்க. ஏன் சொல்றார் பாருங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். ஓ, என்னவா? அவனுக்கு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு கை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவங்களா மாறி. அதனால எவனாவது பார்த்து உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா, நான் கொஞ்சம் பேசட்டுமான்னு சொன்னால் அவங்க யாருன்னு புரிஞ்சுங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க. வேத வசனத்துக்கு மாறாக அவங்க வந்து ஏற்றி உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா அவங்களுடைய துர்க்கிரிகளுக்கு நீங்கள் பங்குள்ளவங்களா மாறிடுவீங்க. எபிரேயர் கடைசியாக ஒரு வசனம், எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நேற்று மாறாதவர், இன்றைக்கு மாறாதவர், என்றைக்கு மாறாதவர். அப்படின்னு அவருடைய உபதேசம். நேற்று மாறாதது, இன்றைக்கு மாறாதது, என்றைக்கு மாறாதது சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். அங்க மீட்டிங் நடக்குது, இங்க மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி போதனைகளை மாற்றி சொல்ற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார்னா அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொன்னது இங்கே என்னைக்கு சொல்றது ஒரே தான், அவங்க ஒன்றா தான் இருக்கும். இதில் உள்ள வார்த்தையை யாராவது மாற்ற முடியுமா? அன்னைக்கே சொன்னார், இன்னைக்கு தான் சொல்கிறோம், இயேசு வரும் வரைக்கும் இதான் சொல்ல போகிறோம். இதை மாற்றி சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? ஆனால் எத்தனையோ பேர் உபதேசத்துக்கு மாறா சொல்கிறானே, அவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரிலாம் சொல்கிறானே. அதனால சொல்லுது, அவனெல்லாம் உங்கள் வீட்டில் ஏற்றாதீங்க, அவனுக்கு வாழ்த்தல் கூட சொல்லாதீங்க. அப்படி ஏற்றினாலோ வாழ்த்தல் சொன்னாலோ என்ன அர்த்தமா? அவருடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும். நானாக இருக்கட்டுங்க, இந்த வசனத்துக்கு மாறா நான் சொன்னேன்னா நீங்கள் என்னை ஏற்றுக்கணுங்கிறது இல்லை. வசனத்துக்கு மாறா சொன்னால் கள்ள போதகன்னு அர்த்தம். என்னைக்கும் நீங்கள் வேதத்தை வேதமாக பார்க்கணும். நமக்கு வேதம் தெரியலன்னா எவனாவது ஏமாத்திட்டு போயிடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனித்து பார்க்கணும். இதன்படி சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம். பலவிதமான அந்நிய உபதேசங்கள் நிறைய இருக்குங்க. ஏன் இருக்குதுங்க அப்படி? ஏன் அப்படி இருக்குது? தேவ ஜனங்களை உபதேசத்துக்கு மாறாக திருப்பி விட்டு ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போறதுக்காக சத்துரு பண்ற வேலை. இன்னைக்கு பல உபதேசங்களை கொண்டு வந்துட்டான். ஜாக்கிரதை, கிறிஸ்துவின் உபதேசம்தான் தேவனுடைய உபதேசம். இதுதான் கடைசியில் நம்மளை நியாயந்திருக்க போகுது. ஆகையினால நீங்களோ நானோ அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்போம். நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். நமக்கு உண்டான அந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். இயேசு வந்தால் பறப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அந்த கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அந்நிய போதனைகளினால் நாங்கள் அலைப்புண்டு தெரிந்து உம்மை விட்டு விலகிவிடக்கூடாது. உபதேசங்கள் மாறாக இருக்கிறது ஆண்டவரே. கிறிஸ்துவின் உபதேசத்திலே கடைசி மட்டும் நாங்கள் நிலைத்திருந்து எங்கள் ஜீவியத்தை முடிக்கட்டும். நாங்கள் நியாயந்திருக்கப்படும் போது கிறிஸ்து சொன்ன வசனம் தானே நியாயந்திருக்கும். அந்த வசனங்களுக்கு நாங்கள் நடுங்கி வாழ்வதற்கு எனக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறபடி மாத்திரம் நான் வாழணும்.
ஆண்டவரே நாங்கள் எங்களை குறித்து எங்கள் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க கத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே கிறிஸ்து எப்படி எங்களுக்கு வாழ்ந்தாரோ அவர் சொல்றாரு, என் உபதேசம் என்னுடையதா இராம என் பிதாவினுடையதா இருக்கு. என் பிதாவுடைய உபதேசத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி, ஆகையால் அவர் சொன்னபடியே நானும் சொல்லுகிறேன் சொல்றாரு. ஆண்டவரே உம்முடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க, ஆண்டவரே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசேயர் உபதேசத்திலோ சதுசேயர் உபதேசத்திலோ பிசாசின் உபதேசங்களிலோ நிலைத்திராதளவு கர்த்தர் கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உபதேசத்தில் ஆண்டவரே வேற யாராவது தவறான உபதேசங்களை கொண்டு வருவார்களானால் அவர்கள் வாழ்த்துதல் சொல்லாமல் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இருதயத்தை கர்த்தர் தரும்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்துரு எந்த சூழ்நிலையிலும் வஞ்சகமான போதகங்களினாலோ பலவிதமான கலப்படமான போதகங்களினாலோ ஆண்டவரே ஒரு விசுவாசியை கெடுத்து போடாதவர்கள் கர்த்தாவே உம்முடைய உபதேசத்தை அப்படியே நிலைத்திருக்க அது எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள அபியாசப்படுத்த அப்படியே வாழ்ந்து விட கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஆண்டவரே கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன் பிதாவை குமாரனை உடையவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் அப்படி குமாரனை பிதாவை உடையவனாய் இராத அளவிற்கு நீர் வரும்போது வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய உபதேசத்தை விட்டு விலகாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷருடைய உபதேசங்களை ஆண்டவரே கற்பனைகளாய் போதிக்கிற ஆண்டவரே நியாயப்பிரமாண உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே பாரம்பரியங்களுக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உடைய உபதேசமாய் மாறிவிட கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் யாருக்கு சொன்னாலும் எங்களுடைய சுயமான உபதேசத்தை ஆண்டவரே சொல்லி விடாதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்து நீங்க என்ன சொன்னீங்களோ வசனத்தை வசனமா மாத்திரம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க, வழிநடத்த ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றுவீராக. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை எங்களுக்கு தரும்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்தி கொடுத்த தாசரை கருத்தில் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்துங்க, ஆயிரங்களுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படிக்க ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்துற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.